இந்த வீடியோல நம்ம வந்து ஈக்லிபிரியம் சாப்டர்ல தான் ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம ஒரு क्वेश्चन வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டா கொஞ்சம் மாடரேட் क्वेश्चन தான் சொல்லுவேன். ஏன்னா இதுல கொஞ்சம் ஹைடன் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நமக்கு வந்து இருக்குது. நீங்க வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து தப்பா போறதுக்கு வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதனால நான் வந்து இது வந்து மாடரேட் क्वेश्चन சொல்லுவேன். இந்த क्वेश्चन வந்து என்ன கொடுத்திருக்காங்க? The equilibrium constant for the following reaction. ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன ரியாக்ஷன்? ஹைட்ரஜனும் புரோமினும் கம்பைன் ஆகி நமக்கு வந்து HBr வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபைண்ட் த ஈக்லிபிரியம் பிரஷர் ஆஃப் ஆல் த கேசஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஈக்லிபிரியத்தில் எல்லா கேஸ்க்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் வந்து இருக்கும், ஒவ்வொரு கேஸும் எவ்வளோ ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 10 பார் ஹெச்பிஆர் வந்து நம்ம வந்து எடுத்துருக்காங்க. அப்போ 10 பார் ஹெச்பிஆர் வந்து நமக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம எதை பண்ணுறதுன்னா இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ ஸ்டார்டிங் மெட்டீரியல் நமக்கு என்னது ஹெச்பிஆர், அப்போ ரியாக்டன்ட் வந்து நமக்கு என்னன்னா ஹெச்பிஆர். அப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான். ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னது ஹெச்பிஆர் கிவ்ஸ் ஹைட்ரஜன் பிளஸ் வந்து நமக்கு வந்து Br2, ஹைட்ரஜன் நமக்கு வந்து Br2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா. இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ நம்ம வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம இதை டைரக்டா எடுத்துக்கலாம்னா டைரக்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், 1 இன்வர்ஸா வந்து நம்ம மாற்றணும். அப்போ 1.6 இன்ட்டு 10 to the power of 5 வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, இஸ் இட் கிளியர்? அப்போ இதான் நமக்கு வந்து சொன்ன இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னேன். அப்போ அப்படியே நீங்க 1.6 இன்ட்டு 10 to the power of 5 எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு வந்து தப்பா வரும். அப்போ வந்து இன்வர்ஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து எடுக்கணும். இஸ் இட் கரெக்ட்? இப்போ நம்ம வந்து கன்சியூம் பண்ணுவோம். இப்போ நம்ம இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறாங்க, 10 பார் வந்து இருக்குது. இதோட ப்ரெஷர் எவ்வளோ எடுத்துருக்காங்க, 10 பார் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ இனிஷியல் நமக்கு என்ன இருக்கும், ஹைட்ரஜனும் 0 இருக்கும், புரோமின் நமக்கு என்ன இருக்கும், 0 தான் இருக்கும். அப்போ ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகும்போது 10 மைனஸ் இதோட ப்ரெஷர் வந்து 2x குறைஞ்சது டிகிரிஸ் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து x வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், இது வந்து நமக்கு வந்து x வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஒய் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாலிகுல், இது வந்து 2 மாலிகுல் டீகம்போஸ் ஆயிருந்துச்சுன்னா இங்கே நமக்கு என்ன 1 மாலிகுல் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இது 2x டிகிரிஸ் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து x அண்ட் x வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா Kp வந்து நம்ம வந்து எழுதுவோம். அப்போ Kp which is equal to pressure of H2. ஓகே, ஸோ ப்ரெஷர் ஆஃப் H2 இன்ட்டு நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா Br2. ஸோ ப்ரெஷர் ஆஃப் H2 ப்ரெஷர் ஆஃப் Br2 டிவைடட் பை ப்ரெஷர் ஆஃப் என்ன வரும் பார்த்தீங்கன்னா HBr. ப்ரெஷர் ஆஃப் HBr த ஹோல் பவர் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 வந்து வரும். அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் Kp? Kp which is equal to 1 divided by 1.6 into 10 to the power of 5 which is equal to என்ன வரும்னா ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க x, ப்ரெஷர் ஆஃப் Br2 நமக்கு என்ன எடுத்துக்கிறோம் x வந்து எடுத்துக்கிறோம், டிவைடட் பை HBr நமக்கு என்ன எடுத்துக்காங்கன்னா 10 மைனஸ் 2x the whole power நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 வந்து நமக்கு வந்து வருது. சரி, கரெக்ட்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம இன்டெரக்டா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இதை நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க போறேன். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது எப்பவுமே பவர் வந்து ஈவன் நம்பரா இருந்தால் நமக்கு வந்து கன்வீனியன்ட்டா வந்து இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஆட் நம்பரா வந்து இருக்குது. அப்போ ஈவன் நம்பரா மாற்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 1 டிவைட் பை 0.16 எடுத்துக்கிறேன். ஓகே, 0.16. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஹோல் நம்பரை நான் வந்து குறைச்சிருக்கேன், டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். 1லேருந்து 0வா நான் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ நம்ம என்ன பவர் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இன்ட்டு 10 to the power of 6 வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே, 10 to the power of 6. ஓகே, அப்போ which is equal to இது என்ன பண்ணா x divided by 10 minus 2x the whole power 2 வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இங்கேயும் நமக்கு வந்து ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் நமக்கு வந்து ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரெண்டுக்கு நம்ம காமனாக எடுத்துக்கலாம், பவர் 2 வந்து போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 divided by 0.16 வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 0.4 வந்து வரும். 10 to the power of 6க்கு நம்ம என்னன்னா 10 to the power of 3 வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, அப்போ 10 to the power of 3. இந்த 3 வந்து கிளியரா இல்லையா? ஓகே, 10 to the power of 3 வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ which is equal to x divided by 10 minus 2x, 10 minus 2x. அப்போ இது நமக்கு கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும், 10 minus 2x which is equal to இல்லையா 10 minus 2x which is equal to நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 0.4 நம்ம வந்து எப்படி எழுதலாம், 0.4 into 3 வந்து இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு வந்து 400 வந்து எழுதிக்கலாம். அப்போ 400x. இஸ் இட் கரெக்ட்? அப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரே பக்கம் கொண்டு வந்துட்டு நமக்கு என்ன வரும், 400x ப்ளஸ் நமக்கு வந்து 2x which is equal நமக்கு என்னன்னா 10 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ 402x which is equal to 10. அப்போ what is the x value? அப்போ x which is equal to 10 divided by 402. So what is the value 10 divided by 402? 10 divided by 402 which is equal to 0.249 எடுத்துக்கலாம். ஓகே, 249. அப்போ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ வாட் இஸ் த ப்ரெஷர் ஆஃப் வந்து ஹெச்பிஆர்? அப்போ ப்ரெஷர் ஆஃப் ஹெச்பிஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 2 into 0.0249.
அப்போ which is equal to 10 minus 2 ஆல மல்டிபிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 0.050 வந்து வருது ஓகேவா 050 வந்து நமக்கு வந்து வருது அப்ராக்சிமேட்லி அப்போ நமக்கு இங்கே என்ன வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ 9.95 வந்து நமக்கு வந்து வருது ஓகே அப்போ நமக்கு வந்து ப்ரெஷர் நமக்கு வந்து 9.95 பார் வந்து நமக்கு வந்து கிடைக்குது திஸ் இஸ் த ப்ரெஷர் ஆஃப் வந்து HBr தென் வாட் இஸ் த ப்ரெஷர் ஆஃப் வந்து ஹைட்ரஜன் அப்போ ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் which is equal to நமக்கு வாட் இஸ் த எக்ஸ் வேல்யூ இதை கொடுத்துருக்காங்க இதுதான் எக்ஸ் வேல்யூ இல்லையா அப்போ இது வந்து 0.025 பார் அப்போ வாட் இஸ் த ப்ரெஷர் ஆஃப் வந்து ஹைட்ரஜன் Br2 அப்போ Br2 நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.025 பார் ஓகே அப்போ இந்த வேல்யூ நமக்கு வந்து கரெக்டான கூட நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம் நம்ம என்ன ரியாக்ஷன் எடுத்துருக்கிறோமோ அதுக்கான கேபி அதாவது ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு என்ன வருது இதை இன்வெர்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆல்மோஸ்ட் வந்து 10 to the power of 5 வந்து வருது இல்லையா அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ கேபியோட வேல்யூ 10 to the power of -3 விட நமக்கு வந்து ஸ்மால் வேல்யூவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் நமக்கு என்ன இருக்கும் ரியாக்டன்ட் தான் நமக்கு வந்து இருக்கும் அது அதிகமாக ப்ராடக்டாக வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருக்காது அப்போ இங்கே ஈக்குவலிபிரியத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இங்கே ரியாக்டன்ட் என்னது HBr அப்போ HBr நமக்கு எடுத்தோம் 10 பார் ப்ரெஷர் வந்து எடுத்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிருக்குது மீதி 10 பாரில் 9.95 பார் வந்து நமக்கு வந்து அப்படியே இருக்குது அப்போ இங்கே மேக்ஸிமம் அமௌண்ட் நமக்கு வந்து ரியாக்டன்ட் தான் இருக்குது அப்போ ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த வேல்யூ நமக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்போ ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் கரெக்ட் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்